முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் ஒவ்வொரு முறையும் நீட்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த நீட்டிக்கப்படக்கூடிய நீதிமன்ற காவல் முடிவடையும் போது அவர் மீண்டும் காணொலி வாயிலாக அல்லது நேரடியாக ஆஜர்படுத்தப்படுகிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளிதான் அவருடைய நீதிமன்ற காவலை தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அந்த வகையில் செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 25ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 40வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீடித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் அவருடைய மற்றொரு வழக்கு, அதாவது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை வழக்கை ரத்து செய்ய கோரிய அவருடைய மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். அதற்கு பிறகு அவருடைய நீதிமன்ற காவலும் இன்றோடு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அவர் காணொலி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற காவல் நீட்டிப்பு தொடர்பாக நீதிமன்ற காவலுடைய அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருடைய நீதிமன்ற காவலானது மீண்டும் நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். இதன் மூலமாக 40வது முறையாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 40வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவலானது ஜூன் 25ஆம் தேதி வரை இந்த 40வது முறையான நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 39வது முறையாக நீட்டிக்கப்பட்ட காவல் இன்றோடு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆஜர்படுத்த போது 40வது முறையாக அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். அந்த நீட்டிப்பு பொறுத்தவரையில் ஜூன் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஜூன் 25ஆம் தேதியன்று அவருடைய மீண்டும் அவர் நீதிமன்ற காவல் தொடர்பாக அப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரியவரும். அதற்கு முன்னதாக ஒருவேளை அமலாக்கத்துறை பதிலளித்தால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய விவகாரத்தில் அமலாக்கத்துறையுடைய அடுத்த கட்ட பதிலை பொறுத்து இந்த வழக்கானது நகரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அவருடைய நீதிமன்ற காவல் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் வரையோ அல்லது இந்த வழக்கு ரத்தாகும் வரையோ தொடர்ந்து அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டே கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் 40வது முறையாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.